हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां शंकर गुरुवे शरणं शरणं मंगलनायक शरणं शरणं शिवरूपे मम शरणं शरणं शक्तिरूपे मम शरणं शरणं हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर நமஸ்காரம். என் பேர் வெங்கட் சுப்பிரமணியம். இது என் ஒய்ஃப் மாலா சுப்பிரமணியம். நாங்கள் பெங்களூர். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணும் ஸ்ரீ சந்திரசேகரம் குரும் பிரணம் காஞ்சி வாசாய் வித்மகே சாந்தஸ்வரூபாய் திமிகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எங்களுக்கு முதல்ல இந்த குரு பூஜைன்னு நாங்கள் ஆரம்பிச்சது வியாழக்கிழமை மாலா ஒய்ஃப் அவள் லக்ஷ்மி ஹயக்ரீவர். இப்போ குழந்தைகள்லாம் படிக்கிறா இல்லையா, அவளுக்கு வேண்டிட்டு லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு வியாழக்கிழமை பூஜை பண்ணுவாள். அந்த பூஜையில் மகா பெரிவாளோட சின்ன ஒரு ஃபோட்டோவும் அப்புறம் சாய்பாபா சேரடி சாய்பாபா ஃபோட்டோவும் வச்சுட்டு குரு பூஜை பண்ணிட்டு இருந்தாள். பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு நாங்கள் ஒரு குரூப்பில் அவளுக்கு பெரியவா கிட்ட ஒரு தடவை பண்ணும்போது யாரோ ஒருத்தர் சொன்னால் இந்த மாதிரி மகா பெரியவாளோட அஷ்டோத்திரமும் சொல்லுங்கோடேன் அப்படின்னு சொல்லி, அஷ்டோத்திரமும் பண்ணுங்கோடேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு யாரோ ஒருத்தர் சொன்னான், அவர் தெரிஞ்சவா சொன்னான். அப்போ அப்போ எங்ககிட்ட இந்த அஷ்டோத்திர இது இருக்கல, மகா பெரியவா அஷ்டோத்திரம் இருக்கல. அப்போ நாங்கள் ஒரு குரூப்பில் இருந்தோம், இந்த டிஎன் மகா பெரியவா புராணம்னு ஒரு குரூப்பில். அந்த குரூப்பில் சடனாக பார்த்தா ஒரு நாளைக்கு அவளுக்கு நார்மலி ஷீடோன் இதெல்லாம் வாட்ஸ்அப்லாம் பேக்க மாட்டேன் காலையில். அன்னைக்கு மறுநாளைக்கு எழுந்து பார்த்தப்போ அதில் மகா பெரிவாவோட அஷ்டோத்திரம் வந்தது. அது எங்களுக்கு ஒரு பெரிய இது ஒரு என்னன்னா அது ஒரு தாக்கம் எங்களுக்கு. அது என்னன்னா இது பெரியவா எங்களை ஏதோ பண்ண சொல்றா அப்படிங்கிற மாதிரி, அதாவது பெரியவா எங்ககிட்ட ஏதோ ஒரு அனுகிரகம் பண்றாங்கிற ஒரு எங்களுக்குள்ள ஒரு இது வந்தது. அப்போ இந்த மீன் டைம் என்னாச்சு, இது சம்வேர் இன் 2020 ஏப்ரல் 20th சம்திங்ல இருக்கு. இதில் ஒன்று சொல்லணும், எங்களுக்கு ஏப்ரல் 24th எங்களோட 25th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி எங்கள் அம்மா புதுக்கோட்டையில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்கா, டெய்லி வாரம் அங்கே ஒருத்தர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் மாவளை பறிச்சுன்னு போயிட்டு இருந்திருக்காரு. அவகிட்ட எதுக்கு சுப்பிரமணியம் இது மாவளையெல்லாம் பறிச்சுன்னு போகிற, என்ன விசேஷம் அப்படிங்கிற, இது மாதிரி மகா பெரிவாளுக்கு குரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. யார் மூலமாக இது என்ன எடுத்து வைக்கணுமான்னு, மாமி நீங்களும் பண்ணுன்னு சொல்லுங்க. இல்லை நான் பண்ணுறது என் பையன் நான் பூஜையெல்லாம் பண்ணுவான், அவட்ட நான் கொடுக்குறேன். அவள் ஜிஆர் மாமாங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு லிங்க் அவள் பண்ண சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவள் தான் இது பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அவளோட லிங்க் எங்களுக்கு அமுச்சு விட்டான். இது இட் வாஸ் ஆன் 20th of April 2020. சரின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் நானும் என்ன பண்ணினேன், 21ஆம் தேதி 22 தேதிக்குள்ள என்ன பண்ணேன், 21ஆம் தேதி நான் அவள் சொன்னால் இன்னைக்கு அமுச்சு விட்டேன்னா நீங்கள் அது ஒரு 15 நாள் கூட ஆகலாம், அது பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு. அவர் பர்மிஷன் பெரியவா கிட்ட அவர் பிரத்யட்சமாக பேசி அவர் பர்மிஷன் வாங்கி கொடுப்பார். நீங்கள் இப்போ குரு பூஜை பண்ணலாம் வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ஜிஆர் மாமாவுக்கு சென்னையில் நங்கநல்லூரில் இருக்காளே சரணாலயம் அவளுக்கு நான் அனுப்பிச்சி விட்டேன். மறுநாள் 22ஆம் தேதி காலையில் பார்த்தா எங்களுக்கு 22ஆம் தேதி காலையில் எனக்கு எதிர்த்தா என்னோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணப்போ அவரோட அப்ரூவல் கிடச்சிருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பெரியவா எங்களை ஆட்கொண்டுட்டாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணித்து. அதனால சரி எங்களை ஏதோ சொல்கிறார் அது பண்ண சொல்லு. அதனால நாங்கள் 23ஆம் தேதி அந்த வாரத்துலேருந்தே பண்ணலாம்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் த குரு பூஜை. குரு பூஜை பண்ணதுனால லக்ஷ்மி ஹயக்ரீவர் எங்ககிட்ட முதல்ல இருந்த ஃபோட்டோ எப்படின்னா அந்த 3 பெரியவாளும் சேர்ந்து இருந்த ஒரு ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு நாங்கள் குரு பூஜை ஆரம்பிச்சப்போ அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் அபிஷேகம்லாம் பண்ணி கொடுப்பேன் சுவாமிக்கு. ஒய்ஃப்லாம் மாலை தான் பூஜை பண்ணுவாள். நான்
என்ன பண்ணுவேன், இந்த இங்கே கீழே உட்காந்துட்டு சகஸ்ர காயத்ரி பண்ணிட்டு, நான் வந்து சகஸ்ர காயத்ரி பண்ணுவேன். அவள் பூஜை பண்ணும்போது நான் உட்காந்து சகஸ்ர காயத்ரி பண்ணுவேன். வியாழக்கிழமை எனக்கு நேரம் கிடைச்ச போதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. அப்போ வியாழக்கிழமை நான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கும்போது இவ பூஜை முடிச்சுட்டு மங்களாரத்தி எடுக்க வரும்போது பார்த்தா எனக்கு வந்து நான் அங்கே சகஸ்ர காயத்ரி பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து பெரியவா வந்து பிரத்யட்சமா வந்து அங்கே உட்காந்துட்டு, அதாவது தலையில இப்படி இது வச்சுட்டு அந்த அதாவது லைவா நான் பார்த்தது. எனக்கு வந்து அந்த 23 2020 ஏப்ரல் 2020 அன்னைக்கு வந்து பெரியவா அந்த லைவா உட்காந்துட்டு அந்த இது தண்டம் வச்சுட்டு தலையை இப்படி பண்ணிட்டு வஸ்திரத்தை இப்படி எடுத்துட்டு நம்ம எப்படி முதல்ல உட்காந்துருப்பாளோ அந்த மாதிரி பண்ணிட்டு எனக்கு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அதனால நான் ரொம்ப எனக்கு எப்படின்னே தெரியல. நான் அப்புறம் என் ஒய்ஃப்ட சொன்னேன், மாலாட்ட சொன்னேன், குரு பூஜை ஆரம்பிச்ச அன்னைக்கே எனக்கு வந்து முதல்ல ஆரம்பிச்ச சொன்ன மாதிரி குரு பூஜை ஆரம்பிச்ச அன்னைக்கு இது மங்களாரத்தி எடுத்துன்னு இருக்கா. நான் சொன்னேன், மாலா அங்க எடுக்காத, பெரியவா இங்க உட்காந்துருக்கா, என்னால வந்து அதை இது பண்ண முடியல, இங்க உட்காந்துருக்கா, இங்க இங்கே எடுனா. நான் உடனே மாலா வந்து இந்த இடத்துல வந்து மங்களாரத்தி எடுத்தா. நாங்கள் 108 பிரதட்சணம்லாம் அங்கே பண்ணிட்டு எங்களால் வந்து என்னால் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா முதல்ல நான் பெரியவாளை நான் அவரை பார்த்துருக்கேன் நிறையா தடவை. அவ்வளவு இது இல்லை. நான் சம்வேர் இன் 87 நான் வந்து இதுக்கு போய் பார்த்துருக்கேன், காஞ்சி மடத்தில் பார்த்துருக்கேன். புதுக்கோட்டை, நான் பேசிக்கலி ஃப்ரம் புதுக்கோட்டையில் வந்து நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் புவனேஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்கார். அப்புறம் அங்கே புதுக்கோட்டை இளையாத்த குடும்பம் வந்தப்பெல்லாம் கப்பல் ஆஃப் டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன். பாலப்பெரியவா, புதுப்பெரியவா, மகா பெரியவா எல்லாரையும் பார்த்துருக்கேன். ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு அட்டாச்மெண்ட்டோ அந்த இதுக்கு இல்லை. ஆனால் இது வந்து மேட் மீ லைக் ஒரு மாதிரி எனக்கு வந்து என்ன சொல்றது, அது எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. அன்னைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சது, அது எவ்வளோ பெரிய இது நாங்கள் நினச்சிட்டோம். உடனே எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல அன்னைக்கு. அப்புறம் இது மாதிரி ஒரு 9 வாரம் இப்படி பண்ண சொன்னான் மாமா வந்து. 9 வாரம் பண்ணினா இந்த இன்பிட்வீன்லேயே வந்து எங்களுக்கு ஒரு 2-3 தடவை இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 9வது வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு மைக்ரேன் வரும், தலைவலி வந்துடும் விடிகாலை. இது வந்து எப்போ பண்ணுவோம்னா விடிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணிக்கு எழுந்துப்போம். அவருக்கு அந்த கொண்டக்கடலை மாலை கோத்து அந்த குளிச்சுட்டு அப்புறம் இது பண்ணிட்டு மடியாக கொண்டக்கடலை மாலை கோத்து அவர் இதெல்லாம் பண்ணி அந்த சுவாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி, பெரியவாளுக்கு அலங்காரம்லாம் பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி பெரியவாளை வாசல்லேருந்து எடுத்துன்னு வந்து அழைச்சி ஆற்றுக்கு அழைச்சி இங்கே வச்சு பூஜை பண்ணுறது. இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் எங்களுக்கு வந்து ஜிஆர் மாமா. வரலட்சுமி நோம்புக்கு அம்மனை அழைச்சிட்டு வருவோமோ, அந்த வரலட்சுமி அம்மனை அழைச்சிட்டு வர மாதிரியே மகா பெரிவாளையும் வாசல்ல நைவேத்தியம் எல்லாம் பண்ணி அங்க ஆரத்தி எடுத்து அப்புறம்தான் வரலட்சுமி அம்மனை எப்படி எடுத்துட்டு வருவோமோ ஆத்துக்கு, அதே மாதிரி உள்ள 4 அவருமா சேர்ந்து மகா பெரிவாளை ஆத்து உள்ள அழைச்சி கொண்டு வந்து உள்ள வைப்போம் வச்சு. அப்புறம் இங்கே நான் வந்து அபிஷேகம் எங்கிட்ட அப்போ மகா பெரிவா விக்கிரகம்லாம் இல்லை, மிச்ச ஆற்றுல நிறைய விக்கிரகம்லாம் இருந்தது. வேல் இருக்குது எங்கள் ஆற்றுல, ஒரு 50 வருஷமாக நாங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இப்போ லக்ஷ்மி ஹைகிரியர் இது வச்சுருக்கா, பஞ்சமுக ஆச்சு அதுக்கு கணபதி இருக்குது, அதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி நான் கொடுப்பேன். அப்புறம் வச்சு இதை பூஜை பண்ணுவான். இதை வச்சு இதுதான் வந்து ஸ்டார்டட் இது இங்கே தான் வந்து எங்களோட குரு பூஜை ஸ்டார்டட். இந்த 9 வீக்கில் என்னாச்சுன்னா இவளுக்கு அடிக்கடி மைக்ரேன் வரும். இந்த ஒன் ஆஃப் த இதில் பார்த்தீங்கன்னா இது அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 9 வீக்லேயே எங்களுக்கு கிடைச்ச அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ். இதே மாதிரி இவளுக்கு அந்த விடிய காலையில் எழுந்திருக்கிறதுனால அவளுக்கு தலைவலி ஒரு இதாக இருந்தது. சடனா அன்னைக்கு தலைவலி வந்துருது. அந்த வாரம் அது அன்எக்ஸ்பெக்டடா திடீர்னு தலைவலி வரவும் உட்காந்து என்னால் பூஜையே பண்ண முடியல. ஆனால் நான் எப்போதும் பூஜை பண்ணும்போது நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவேன். நான் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அஷ்டோத்திரம் மட்டும் படிக்க மாட்டேன். அப்போ மகாபெரிவா ஸ்லோகங்கள், அப்புறம் ஹைகிரீவருடைய ஸ்லோகங்கள், லக்ஷ்மி ஸ்லோகம், இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் நிறைய போயின்னு இருக்கும். ஆனால் அன்னைக்கு பார்த்தா என்னால் உட்காந்து ஸ்லோகமே சொல்ல முடியாது போல இருக்கு. ஆனால் பூஜையை நிறுத்தவும் கூடாதுன்னு மனசில் ஒரு எண்ணம்.
அதனால சரி இன்னைக்கு அஷ்டோத்திரம் மட்டும் படிச்சுடுவோம், பாக்கி இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் ஈவினிங் சாயந்தரமா விளக்கேத்தி வச்சு மிச்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம்னு மனசுல நினைச்சுட்டே இருக்கும்போது, ஆனா இவர் அப்ப அங்க உட்கார்ந்துட்டு கீழே உட்கார்ந்துட்டு சகஸ்ர காயத்ரி பண்ணிட்டு இருக்கிறவர் என்ன சொன்னா, எனக்கு நார்மலா மைக்ரேன் வந்தாலே வாமிட்டிங் சென்சேஷன் வேற, அதனால என்னால உட்காரவே முடியல. அந்த நேரம் பார்த்து இவர் சொன்னார், இல்ல நீ அவன் முன்னாடி மகா பெரிவா உட்கார்ந்துட்டு இருக்கா, அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை எனக்கு இந்த மாதிரி தலைவலிக்கிறது, என்னால பண்ண முடியல, என்னோட எதையுமே நான் அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஆனா எல்லாமே என்னுடைய மனசுலதான் அந்த தாட் எல்லாம் ஓடின்னு இருக்கு. அவர் கீழே உட்காந்து சஹஸ்ர காயத்ரி பண்ணிட்டே இருக்கிறவர், மாலா உன் முன்னாடி மகா பெரிவா உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் ஆக்சுவலி அப்ப அரளிப்பூவால தான் அஷ்டோத்திரம் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தேன், அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தேன். நீ போடுற ஒவ்வொரு அரளிப்பூவும் மகா பெரிவா மேலதான் அவர் மேலதான் விழருது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா எனக்கு முன்னாடி மகா பெரிவாளுடைய அந்த போட்டோவும் இருக்கு, பக்கத்துல லட்சுமி ஹயக்ரீவர் போட்டோ, கீழே லட்சுமி ஹயக்ரீவ விக்கிரகம் எல்லாம் இருக்கு. ஆனா இவர் சொல்ற முன்னாடி வேற யாரும் எந்த போட்டோவோ எந்த விக்கிரகமும் இல்ல, ஒன்லி மகா பெரிவா மட்டும்தான் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு அவர் சொன்னார். அதனால நீ போடுற ஒவ்வொரு பூவும் அப்படியே அவர் மேலேயே விழருது அப்படின்னவும் எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம், சொல்லவே தெரியாத ரொம்ப எமோஷனலா இருந்தது. என்ன நம்ம போடுற ஒவ்வொரு பூவும், ஆனா என் கண்ணுக்கு அவர் தெரியல, அவருக்கு சஹஸ்ர காயத்ரி பண்றதுனால அவர் கண்ணுக்கு அவர் தெரிஞ்சிருக்கார். நான் போடுற ஒவ்வொரு பூவும் அவர் மேல விழறது, அப்பா இது எவ்வளவு பெரிய பாகியம், நமக்கு கண்ணுக்கு தெரியலனா கூட இது ஒரு பெரிய பாகியமா நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து. அடுத்த செகண்ட் பார்த்தா என்ன தலைவலி எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல, அவ்வளவுதான். நான் ரொம்ப ஏதாயும் உடனே கடகடன்னு எப்பவும் என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்வேனோ அத்தனை ஸ்லோகமும் சொல்லி எல்லா அஷ்டோத்திரமும் படிச்சு ஆஸ் யூஷுவல் அந்த பூஜையை அந்த வாரமும் அதே 108 பிரதட்சணம் பண்ணி எல்லாம் பண்ணி ஆஸ் யூஷுவல் பண்ணி முடிச்சோம். அது மகா பெரிவாளுடைய ஒரு அனுகிரகம் தான். அவரே தான் சரி இவ இப்படி மனசுல நினைக்கிறாளே எங்கேயாவது பண்ணாம பாதியில விட்டுறக்கூடாதேன்னு அவரே உட்கார்ந்துட்டார் முன்னாடி. என்னுடைய தலைவலியும் சரியா போயிடுத்து, அன்னைக்கு நான் நார்மல் ஆயிட்டேன். இது ஒரு பெரிய அனுகிரகம் தான், மகா பெரிவா எங்களுக்கு கொடுத்தது ஒரு பெரிய அனுகிரகம். இப்படிதான் ஆரம்பிச்சது குரு பூஜைங்கிறது. எங்களோட இதுல வியாழக்கிழமை இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம். எனக்கு காதில் ஒரு இன்சிடென்ட், இன்னொரு இன்சிடென்ட் மகாபெரிவாளோட இது, காது அடைச்சுண்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தேன். காதில் தண்ணி போயிருக்கா என்னன்னு தெரியல, ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தேன். ஒரு ஃபியூ வீக்ஸாகவே இதாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பெரியவாள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வியாழக்கிழமை என்னாச்சு, நான் இது மாதிரி பெரியவாளை கூட்டிட்டு எனக்கு ஒவ்வொரு தடையும் பெரியவாளை வாசல்லேருந்து நீ சொல்கிற மாதிரி அழைச்சிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு 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 ஃபீலிங், அதாவது எப்படின்னா எனக்கே தெரியும், ஒரு எப்படின்னு சொல்ல தெரியல, எனக்கு என்னை யாரோ கிராஸ் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு வைப்ரேஷன் அது எனக்கு தெரியும். அது அந்த ஒரு நம்ம உடம்புல அந்த இது தெரியும், என்னை யாரோ கிராஸ் பண்ணிட்டு அப்படி உரசின்னு போகிற மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன் உடனே, மலா பெரியவா வந்துட்டா மலா நம்பாத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன். அது ஒவ்வொருத்தரும், ஆனால் எங்களுக்கே தெரியும், ஆற்றுக்குள்ள வெளில வரும்போது எங்களுக்கு ஒரு அந்த வைப்ரேஷன் இதை எங்களாலே ஃபீல் பண்ண முடியும், யாரோ இருக்கா இங்கே அப்படிங்கிற மாதிரி. யாரும் இல்லை, பெரியவா தான், அது வேற யாரு, அது அது யாரோன்னு சொல்லக்கூடாது, பெரியவா தான் இருக்கார். பார்த்தீங்கன்னா எதேச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டு ஒன்று, இவ்வளோ பெருசுக்கு இவ்வளோ பெரிய வண்டு டப்புனு என் காதில் அடிச்சது. நான் கையில் பெரியவாளை வச்சுட்டு இருக்கேன், ஒவ்வொரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்கா, நான் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த பெரியவாளோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். நான் இப்படி பண்ணினேன், பார்த்தா அவ்வளோதான். அந்த நிமிஷம் தான், நீங்கள் ட்ரஸ்ட் மீ ஆர் நாட், அடுத்த நிமிஷத்துலேருந்து அந்த காது வலியோ அந்த காது அடைச்சின்றதோ ஒன்றுமே எனக்கு தெரியல. அது இது ஒரு இது 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 எப்படி நான் இதெல்லாம் ஒரு இது சின்னதாக கூட இருக்கலாம், ஆனால் இட் மேட்டர்ஸ். இது எங்களை இன்னும் கொஞ்சம் இந்த இதில் போகிறதுக்கு பெரியவாளை ஸ்மரிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தது. நான் இது வரைக்கும் 220 வீக் பண்ணிட்டு இருக்கோம் குரு பூஜை. இதில் அப்புறம் என்னன்னா, இவர் சொன்ன மாதிரி அந்த அனுபவம் எனக்கும் ஒரு வாட்டி கிடைச்சது. இவர் சொன்னார் இல்லையா மேல உரசற மாதிரின்னு, அதே மாதிரி நாங்க எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில அந்த பூஜை முடிக்கிற நேரம் அந்த புக்ல இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவோம். அங்க 2 பேருமே சேர்ந்து அதை கடைசியில சொல்லுவோம், பூஜையை முடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நிற்கும் போது எனக்கும் அந்த ஃபீலிங் இருந்தது, மேல யாரும் அப்படி உரசற மாதிரி
அப்படி யாரோ இப்படி நடந்து என்ன கிராஸ் பண்ணி இப்படி உள்ள இப்படி போறா அப்படின்னு எனக்கும் அந்த ஃபீலிங் இருந்தது. என்னாச்சு, நாங்க இப்போ இந்த எங்களோட இது வந்து இப்ப இந்த குரு பூஜை அப்படிங்கிறது பார்த்தோம்னா இது ஒரு மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆயிடுது. எப்படின்னா நாங்க முதல்ல வந்து 3 பெரியவாளோடது, லக்ஷ்மி ஐகிரிவர், அப்புறம் ஷீரடி சாய்பாபா வச்சிருந்தோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தேன்னா எங்க இதுல வந்து ராகவேந்தர், எங்கிட்ட வந்து ராகவேந்தர் இருந்தார். அப்புறம் எனக்கு ஆதிசங்கரர் பெரியவா சொல்லியிருக்காரு இல்லையா, பெரியவாளோட குருவு தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆதிசங்கரர். அடுத்ததுல இருந்து என்ன ஆரம்பிச்சோன்னாங்க, ஆதிசங்கரர் வச்சு நம்ம எப்போது விநாயகர் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மகா சங்கல்பம் பண்ணி ஆதிசங்கரர் அஷ்டோத்திரம், அப்புறம் வந்து மகா பெரியவா அஷ்டோத்திரம் 2 அஷ்டோத்திரம், அப்புறம் அவரோட 2-3 போற்றிகள்லாம் கிடைச்சது. அவரோட போற்றிகள் சொல்லி அப்புறம் லக்ஷ்மி ஹயகிரிவர், அப்புறம் இவர் ராகவேந்திர சுவாமி இது சொல்லுவோம், சிவன் சார். இது வந்து சிவன் சாரோட ஒரு போட்டோவும் எங்களுக்கு கிடைச்சது. இது என்னன்னா நாங்க இந்த மீன் டைம் வந்து இந்த ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கு வாங்கினோம், அதை பத்தி தெரியாது. அதுல ஒரு போட்டோ எங்களுக்கு கிடைச்சது. அந்த போட்டோவை எடுத்து என்லார்ஜ் பண்ணி அவரையும் வச்சோம். இப்ப எங்களுக்கு என்னன்னா குரு எல்லாருமே குரு தான், எங்களுக்கு வந்து எல்லாருமே குரு. பெரியவா குலகுரு, அது அவரை யாரும் இது பண்ண முடியாது, எல்லாருமே குரு எங்களை பொறுத்தவரை. அடுத்து இதுல வந்து நாங்க வந்து வெரி ஆஃபன் இந்த அந்த சிவன் சார் போட்டோல வைக்கவுமே எங்களுக்கு சிவன் சாருடைய போற்றி எல்லாம் கிடைக்காது. அந்த அதுவே எங்களுக்கு ஒரு பாக்கியமா நாங்க நினைச்சோம். ஏன்னா இது வந்து சொல்ல போனா எப்படி சொல்றது, ஒவ்வொரு குருவா எங்க காலத்துக்கு வந்தான்னு தான் சொல்லணும், ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாருன்னு சொல்லணும், இல்ல பெரியவா கூட்டின்னு வந்தான்னு தான் சொல்லணும், அப்படி கூட சொல்லலாம். என்ன பார்த்தேன்னா என்னோட குழந்தைகளுக்குமே வந்து நிறைய உபன்யாசங்கள் லைக் ரமண மகரிஷியை பற்றி, அப்புறம் நொச்சூரண்ணாவா, அப்புறம் வந்து நிறைய உபன்யாசங்கள்லாம். என் பையன் பெரியவன் யூஎஸ்ல இருக்கான், அவன் நிறைய கேட்பான். என் சின்ன பையனும் கேட்பான். உபன்யாசம் எல்லாம் வந்து எங்க ஆத்திலேயே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க வந்து டிவியில வந்து பாக்குறதே வந்து உபன்யாசங்கள் தான். மத்தியானம் சாப்பிட உட்காந்தோம்னா அதுல வந்து உபன்யாசத்தை தான் கேட்டுட்டு இருப்போம் நாங்க எல்லாரோட. எங்களோட இதுவே வேற அனாவசியமான இதெல்லாம் போடாது. ஸோ கமிங் பேக் டு த இது, இப்படி இதான் குரு பூஜை பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் என்னாச்சு, எனக்கு வந்து பெரியவாளோட இந்த ஜிஆர் மாமாவோட புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சோன்னே அவர் எப்படி பேசுறார் பெரியவாள்கிட்ட அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷன் வர வர இது எப்படின்னு தெரியல, அவரை பார்த்து வந்ததா இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் அவரால் தான் வந்து எனக்கும் என்னன்னா விடிய காலையில் என்ன பண்ணிப்பேன், எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஐ ஆம் டவுன் வித் சம் யூனோ மென்டலி ஆர் வாட் எவர் பிசிக்கலி ஏதாவது மனசில் இது இருந்ததுன்னா இங்கே உட்காந்துட்டு பெரியவாளை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் பெரியவா அங்கே உட்காந்துட்டு அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அவரோட ஐ டு ஐ எனக்கு என்ன இருக்கோ அதை சொன்னோன்னா அது எனக்கு வந்து என்னமோ காதில் வந்து அவர் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஐ கெட் ஆன்சர் வாட் எவர் த கொஸ்டின் நான் வந்து இப்போ இது பண்ணுறேனோ அதுக்கெல்லாம் எனக்கு இமீடியட்டாக ஆன்சர் கிடைக்கும். அது என்னன்னு தெரியல எனக்கு, ஆனால் அது நடந்திருக்கு. மெனி திங்ஸ் வந்து அவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நடந்திருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா, என்னோட பையன் வந்து இப்போ யூஎஸ்ல இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஒன் ஆஃப் த இங்கே படிச்சுட்டு போனான். அங்கே எம்எஸ் ஏரோஸ்பேஸ் படிக்க போனான். அவனுக்கு அங்கே வந்து பார்த்தேன்னா இட்ஸ் ஆல் கல்ச்சுரல் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஏன்னா நம்ம இந்தியாவில் படிக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. குழந்தை இங்கே படிச்சுட்டு போயிருக்கான். அங்கே போனோன்னா என்ன ஆச்சு, அங்கே வே ஆஃப் டீச்சிங் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நம்மளோட இது வேற மாதிரி இருக்கும். அப்போ இவனுக்கு ஹி ஹேட் சம் டிஃபிகல்ட்டி இன் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். அவர் வந்து யாருன்னா இஸ் நாட் இந்தியன், அவர் ஒரு ஃபாரினர் அந்த இதில் இருந்து. அவர்கிட்ட போய் எல்லாம் பேசுறதுக்கு ஒரு ரிலக்டன்சி. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேஜ் ஃபியர்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, எழுந்து நின்று கேட்கறதுக்கெல்லாம் இருக்கும். அப்போ எங்கிட்ட வந்து அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன், நீ கவலைப்படாத, எதாக இருந்தாலும் பெரியவாள்கிட்ட வேண்டிக்கும், நானும் பெரியவாள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லி பெரியவாள்கிட்ட நான் வேண்டேன். பெரியவா கிட்டே நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கவலைப்படாதரா. இதுதான் எனக்கு என்னோட காதில் விழுந்தது. பெரியவாள்கிட்ட நான் இதை சொன்னப்புறம் நான் சொன்னேன், டேய் கவலைப்படாத, பெரியவாள்கிட்ட சொல்லியிருக்கேன், பெரியவாள்கிட்ட வேண்டின்னு இருக்கேன், நீ கவலைப்படாத, பெரியவா சொல்லியிருக்கா, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். பார்த்தேன்னா நான் வந்து என்ன சொன்னா, அவன் கேட்டப்போ நான் சொன்னேன், அவரை வந்து நீ வந்து 1-on-1 மீட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு பாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி டவுட் இருக்கு,
ஏன்னா எல்லாருக்கும் ஏத்தாப்புல கேட்கறதுக்கு ஒரு எலக்ட்ரன்ஸ் இருந்தால் அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னேன். அவனும் சரின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சான். மெயில் அனுப்பிச்சோன்னே அவனுக்கு வாரத்தில் 3 நாள் தான் வந்து கிளாஸஸ். ஓகே, அப்போது டியூஸ்டே தான் இவரோட கிளாஸு. இவன் தேர்ஸ்டே வேறு கிளாஸுக்கு போனப்போ எதேச்சியாக போய் அவரோட ரூம், அந்த ஆஃபீஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அவரோட ஆஃபீஸ்க்கு எதேச்சியாக போனால் இவன் எதிர்த்து பார்க்கலான்ட்டு போயிருக்கான். அவர் வந்து அந்த ரூம் வாசலில் காஃபிக்கு போட நிற்கிறாரு. வந்து இவரை கேட்குறான், நீ தானே சுபாஷ் சுப்ரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ தானே எனக்கு மெயில் அனுப்பிச்சு அப்படின்னு. அதாவது இவன் இஸ் நாட் ஈவன் இன்ட்ரடியூஸ்டு. அவரே வந்து உள்ளே கூப்பிட்டு என்ன உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பான். அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு இது புரியல அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு பேப்பரும் பேனாவையும் கொடுத்து யூ ரைட் த ஸ்டெப்ஸ் வாட் எவர் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை இது பண்ணியிருக்காரு. என்ன நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோ அதை எழுது. இவன் எழுதினோன்னு அவர் பார்த்துட்டு அவரே வந்து நீ இதுதான் நீ என்ன எழுதுறியோ அதுதான் உன்னோட இது, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி எல்லாமே நீ கரெக்டா தான் பண்ணியிருக்க, நீ கரெக்டா தான் பண்ணியிருக்க, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லியிருக்க. அதாவது அந்த டோட்டலி இட் ஹஸ் காட் சேஞ்ச் அவரோட இது பார்த்தீங்கன்னா. இப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டான் அவர் கூட. சரி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நீ எந்த ஊருன்னு கேட்டிருக்காரு. ஐ எம் ஃப்ரம் இந்தியான்னு. ஓ சென்னையான்னு கேட்டிருக்காரு உடனே. ஆமான்னு சொல்லிட்டான். இவன் என்ன பிஆர் பேசிக்கலி ஃப்ரம் கும்பகோணம், இது தமிழ்நாடுனால இவன் ஆமான்னு சொல்லியிருக்கான். அப்போ வந்து அவன் வந்து இப்படி சொன்னோன்னே அவர் வந்து பார்த்தா அப்போதான் நோட்டீஸ் பண்ணியிருக்கான். அவரோட கம்ப்யூட்டருக்கு இதில் எங்கே மானிட்டர் கீழே பார்த்தா ஒரு பிள்ளையார் விக்கிரகம் வச்சுருக்கார். ஆக்சுவலி இஸ் ப்ராபப்ளி ரஷ்யன் நினைக்கிறவர். அவன் பார்த்தா அங்கே வச்சுருக்கார் பிள்ளையார் ஒரு இது இருந்திருக்கு. அப்புறம் அவர் சொல்லியிருக்கார், நான் வந்து பஞ்சாட்சர ஜபம் எடுத்துட்டு இருக்கேன், சிவ பஞ்சாட்சர ஜபம் நேபாளில் போய் எடுத்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். இவன் ஷாக் ஆகிருக்கான். அப்புறம் இவனுக்கு ஏன்னா நாங்கள் கொஞ்சம் இந்த திருவண்ணாமலை ரமண பகவான் யோகிராம் சரத்குமார் ஆசிரமக்கெல்லாம் நிறைய போயிருக்கோம். எங்களுக்கு நிறைய அங்கே போனாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திருவண்ணாமலைங்கிறது ஒரு என்ன க்ஷேத்திரங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அங்கே போனாலே அந்த வைப்ரேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த மலையை பார்த்தாலும் சரி, அந்த ஆசிரமங்கள் எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் இருந்த இடம் அது நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அது எங்களுக்கும் அந்த அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கும். அங்கே போனாலே எங்களுக்கு இன்றைக்கும் போயிட்டே இருப்போம். நாங்கள் திருவண்ணாமலைக்கு போனால் திருப்பி போயிட்டு இருப்போம், எங்களுக்கு விடமாட்டேங்கிறார். அது மாதிரி அந்த மாதிரி அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொன்னோன்னே அவர் வந்து எனக்கு அந்த வீடியோ மிராக்கிள்ஸ் எல்லாம் இருந்ததெல்லாம் அனுப்புன்னு சொன்னோன்னே அவன் அனுப்பிச்சிருக்கான் வீடியோ. அந்த யூடியூப்பில் இருந்ததெல்லாம் இவன் பார்த்தது, அப்புறம் அந்த நச்சூரன் சொன்ன உபன்யாசங்கள்லாம் அதெல்லாம் கேட்டு இங்கிலீஷில் இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கான். அப்போ அவள் இது என்ன சொல்ல வரேன்னா, அவளுக்குள்ள என்னாச்சு, டோட்டலி த டேபிள் ஹாஸ் பீன் டர்ன் அரவுண்ட். அது என்னன்னா எப்படி இருந்தது பயந்து இருந்தோம், இவன் அவள் 2 பேர் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டா. அண்ட் ஹி ஹஸ் பிகம் வெரி கம்ஃபர்டபுள். 3 வருஷம் அந்த 2 வருஷம் அந்த இதை ரொம்ப அழகாக வந்து பெரியவா அவனுக்கு வந்து கூட இருந்து அவனை கம்ப்ளீட் பண்ண வச்சு இப்போ வேலையும் பார்த்துட்டு இருக்கான். வேற ஒரு நல்ல வேலை கிடச்சி போயிட்டு இருக்கான். அப்புறம் வந்து பெரியவாளோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆற்றுல நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பெரியவா வந்து கனவுல நிறைய வந்திருக்கா. கனவுல இந்த ஆற்றுலேயே நிறைய தடவை பார்த்துருக்கேன் பெரியவாளை. அது எப்படின்னா, நான் வந்து ராத்திரி நான் படுத்துட்டேன்னா எனக்கு வந்து நிறைய தடவை வந்து பெரியவாளோட கனவுல வந்து அடிக்கடி எனக்கு வந்து எப்படின்னா ஒரு தடவை என்னாச்சு, ஒய்ஃப் வந்து எப்போ சொல்லிட்டு இருப்பா, உங்களுக்கு மட்டும் தெரிகிறாரு, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கே தெரியுறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா. இது என்ன இருக்குது, ஒரு நாளைக்கு பாருங்க, இது கார்த்திகை மாதம்னு நினைக்கிறேன். ஒய்ஃப் வந்து மார்னிங் 4 மணிக்கு எழுந்து யாரோ எங்கேயும் இது மாதிரி யாரோ சொன்னதுனால ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணி காலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டிக்கோங்கோ அப்படின்னு சொல்லியிருந்து இப்போ 4 மணிக்கு எழுந்து பெரியவாள்கிட்ட இங்கே வந்து வேண்டிப்பா. அப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு அந்த 4 மணிக்கு நாங்கள்லாம் சீக்கிரம் எழுந்து பழக்கமாகிடுது. ஒரு நாளைக்கு பார்த்தேன், நான் படுத்துட்டு இருக்கும்போது நானும் இவளும் எனக்கு கனவுல வந்து ஒரு மலை மாதிரி இருக்குது, ஆனால் இப்போ ஒரு புல்வெளி மாதிரி இருக்குது. எழுத்தாப்புல பெரியவா வந்து ஒரு பெரியவா மட்டும்தான் உட்காந்துருக்கா. நானும் இவளும் எழுத்தாப்புல உட்காந்துருக்கும்போது பார்த்தா பெரியவா வந்து, நான் சொல்கிறேன், பெரியவா எப்போ பார்த்தாலும் சொல்கிறா, உனக்கு மட்டுமே அவர் தெரியறாரு, எனக்கு தெரியவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இரு அப்படின்னு அவன் ஒரு செகண்ட் பார்த்தேன்னா அங்கே பெரியவா இல்லை. அந்த இடத்துல வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள் பெருசாக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறார்.
ஏன்னா இவளுக்கு ரொம்ப பள்ளிகொண்ட பெருமாள் காட்சி கொடுத்து இவர் ஏன்னா இவருக்கு வந்து இந்த பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாள்னா ரொம்ப பிடிக்கும் இவளுக்கு. எங்க போனாலும் ஸ்ரீரங்கம் போனாலும் சரி, எங்க பார்த்தாலும் ரொம்ப இதா இருப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல வெங்கடாச்சலபதி பிரம்மாண்டமா நின்று இருக்கார். ஏன்னா இவாளோட குலதெய்வம் வந்து திருப்பதி. வெங்கடாச்சலபதி அவர் நின்ன சைலப்போல எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவயானையோட சுப்பிரமணியம். எங்களுக்கு வந்து எங்களோட குலதெய்வம் வந்து சுப்பிரமணியம் முருகன்னாலும் ரொம்ப பிடிக்கும். அது அப்புறம் திருப்பி அங்கேருந்து பார்த்தா அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில் பெரியவா உட்காந்து போர்மாடா போர்மான்னு கேட்டா அவள்கிட்ட அப்படின்னு கேட்குறார். எனக்கு நாங்கள் 2 பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியல, நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறேன். நான் கனவுல இது அத்தனையும் கனவுல ஏதாச்சும் எனக்கு நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி பெரியவா வந்து நிறைய வந்து கனவுல வந்து நிறைய இது பண்ணியிருக்காரு. இது ஒரு இதெல்லாம் ஒரு விட நான் ஒரு நடந்ததை சொல்லணும். நடந்தது அப்படின்னா இங்கே பக்கத்தாப்புல எங்கள் ஆத்து பக்கத்தாப்புல ஒரு வேற ரிலீஜன் அவள் வந்து நம்ம இது கிடையாது, ஹிந்து ரிலீஜன் கிடையாது. அவள் வந்து ஒரு கிறிஸ்டியன், ஓகே மலையாளி கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிறேன். அவள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆட்டில் வந்து பெரியவாளோட அந்த இது வணக்கம் மடத்துலேருந்து அந்த பெரிய அது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு அந்த ஆற்றுல பெரிய விண்டோ இருக்கும். விண்டோலேருந்து பார்த்தா அந்த வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த அந்த அது நாளைக்கு அது பார்த்தீங்கன்னா அவள் அங்கேருந்து வந்து அந்த எழுத்தாப்புல இருக்கேன். எங்கள் ஆத்துக்கு எழுத்தாப்புல இருக்காவா. அவள் வந்து இங்கே ஒரு 20 years நான் இந்த இடத்துல இருக்கேன். அவளை சின்ன குழந்தையிலேருந்து அவள் குழந்தையிலேருந்து நல்லா பழக்கம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் அவள் வந்தா, அதனால் அவளை நல்லா பழக்கம். அவள் வந்து பார்த்தேன்னா இப்போ இந்த நாங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சோன்னே ஒரு கொஞ்ச நாளாகவே பார்த்தா அந்த ஆண் அந்த லேடி கிட்ட அந்த ஒரு மாறுதல் தெரிஞ்சுது. என்னன்னா நம்ம பார்த்து வாசல்ல நின்று பெரியவாளை இப்படி இது பண்ணிட்டு கோவிலில் கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுட்டு போவாள். எங்களுக்கு இது என்னது இப்படின்னு ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல, என்ன இப்படி கும்பிட்டுட்டு போகிறாளே அப்படின்னு. இது ஒரு நாளைக்கு ஆற்றுக்கு வந்து எங்கள் கூட வந்து பேசிகிட்டு இருந்தா. அப்போ வந்து என்ன சொன்னான்னா, எங்களை பார்த்து பேசுகிற பெரியவாளை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கா, எங்களை பார்த்து பேசுகிறோம். அப்போது நாங்கள் கேட்டோம், என்னது நீங்கள் யாரை பார்த்து இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ சொன்னால் பெரியவாளை காமிச்சு அப்பான்னு அவ சொல்றது எப்படின்னா அப்பான்னு சொல்றான். அப்பா வந்து எங்க வீட்டுக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. அவர் யாரு என்ன எனக்கு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அப்பா அப்படின்னு தான் சொன்னான். அவருக்கு வந்து இப்ப மகாபெரிவான்னு கூட தெரியாது. சொன்ன மாதிரி மகாபெரிவான் கூட தெரியாது. மகாபெரிவான் கூட தெரியாது அவளுக்கு. என்ன பண்ணினா அங்கேருந்து நாங்கள் தான் சொன்னோம் இந்த மாதிரி அவர் வந்து காஞ்சி பெரியவர். அப்பா வந்து அவத்துல அந்த லேடிக்கு வந்து என்ன சில கஷ்டங்கள்லாம் எல்லாருக்குமே இருக்கிறதான அது இருக்கும்போதெல்லாம் மனசில் நினச்சிப்பாலாம். அவர் வந்து அவாத்துல பக்கத்தாப்புல வந்து அவர் பக்கத்தாப்புல உட்காந்துட்டு நான் இந்த லேடி வந்து அந்த ரிலீஜன் அந்த வந்து நெய்பர் வந்து அவ வந்து சொல்லுவாளாம் கஷ்டங்கள்லாம். அவர் வந்து ஊன்னு கேட்டுப்பாராம். என் பக்கத்தாப்புல உட்காந்து கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லுவா. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப இது ஏன்னா என்றைக்குமே ஒரு சொல்லுவா இல்லையா, குரு வந்து நீ வந்து குருவை செலக்ட் பண்ண முடியாது, குரு தான் உன்னை செலக்ட் பண்ணும். பெரியவா எங்களை செலக்ட் பண்ண மாதிரி அவளையும் செலக்ட் பண்ணியிருக்கா, அவளையும் ஆட்கொண்டிருக்கார் அவர். ஏன்னா பெரியவா அவருக்கு ஜாதி மதம் பேதம்லாம் கிடையாது. அவர் அவளையும் ஆட்கொண்டு அவத்துல ஏதோ அந்த அப்புறமே அவளே தான் சொன்னான். அந்த அவத்து பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டாலாம். கல்யாணம் ஆச்சு பேண்டமிக் பீரியடில். அப்புறம் அவத்துல ஏதோ நகை ஏதோ தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் அது கிடச்சிதான். அப்புறம் அந்த கல்யாணம் ஆன பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்காமல் ஒரு 2 வருஷம் இருந்திருக்கு. வேண்டின்றாலாம். அவன் வேண்டினோடனே அதாவது என்ன பண்ணுவான்னா, நாங்கள் குரு பூஜை பண்ணும்போது எங்களுக்கு பூவெல்லாம் கொண்டு தருவாவா பெரியவாளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்படி பரவாயில்ல வந்து காய்கறி எல்லாம் கூட கொண்டு வந்து கொடுப்பா. நான் நினைச்சுப்பேன் பெரியவாளுக்கு பிக்ஷா வந்தனத்துக்கு காய்கறி கொண்டு வந்து கொடுத்துட்டாளேன்னு சொல்லிட்டு அந்த அவ கொடுக்குற அது என்ன காய்கறி அவ கொடுத்தாலும் அதை கொண்டு வந்து பெரியவா முன்னாடி கொண்டு வச்சிருவேன். நீங்க பிக்ஷா வந்தனம் பண்ணிட்டேன் பெரியவாளுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அவ வந்து இந்த மாதிரி வேண்டிட்டு இருந்திருக்கா. அப்போ என்னாச்சு, திடீர்னு ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு வந்து ஆத்துக்கு வந்துட்டு என்னோட பெரியவோ ஆனாலும் என் அண்ணன் தான் சொல்லுவா. வந்து அண்ணா இந்த மாதிரி அவ அந்த குழந்தை பேரை சொல்லி
அந்த பொண்ணு வந்து அவரோட பொண்ணு வந்து யாருக்கு வேண்டின்னு இருந்தாலும் கன்சீவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்து டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணார். நான் வந்து இன்னும் யாருக்குமே சொல்ல, உங்ககிட்ட தான் வந்து சொல்றேன்னு எங்ககிட்ட வந்து சொன்னான். அது பெரியவாளுக்கு சொன்னா, அது பெரியவாளுக்கு சொல்ல வந்தா எங்களுக்கு தெரிஞ்சது, எங்க மூலமா வந்து இங்க வந்து சொன்னான். அப்போ இதை விட என்ன ஒரு ஆச்சரியமான இதுன்னா, அவ வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்ப பெரியவா வந்து யாரெல்லாம் வந்து நம்ம பாத்துக்கு வராளோ அவளுக்கெல்லாம் வஸ்திர தானம் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு பெரியவா சொல்லியிருக்கா. அதனால நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, இந்த போட்டோ இந்த மாதிரி ஒரு இது எடுத்து அவருக்கு பெரியவாளோட இது படம் வந்து எல்லாருக்கும் வச்சு கொடுப்பேன். அப்போ இவ வந்து அங்கேருந்து எங்கிட்ட கேட்குறா, எனக்கு அப்பாவோட போட்டோ ஒன்று கொடுங்களேன், எங்கள் வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு சந்தோஷமான சந்தோஷம். உடனே வந்து என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு இது இருந்தது, எடுத்து கொடுத்தேன். இன்னொன்று எனக்கு பர்ஸில் வச்சு கொடுங்களேன்னா அதையும் கொடுத்தேன். பர்ஸில் வச்சுட்டா, எனக்கு என்னோட கண்ணுக்கு இருக்கப்படியே பர்ஸில் வச்சுட்டா. அப்புறம் அதையும் எடுத்துன்னு போனான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி வந்து பெரியவா பாரு, நமக்கு மட்டும் இல்லை, இத்தனை ஏன்னா என்கிட்ட இது மாதிரி சில பேர் வந்து சொல்லுவா என்கிட்ட வந்து, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, பெரியவாட்ட வேண்டிக்கும் போகும்பா. நானும் என்ன பண்ணுவேன், நான் ப்ரேயரில் வந்து என்னோட ப்ரேயர் லிஸ்ட்டில் எல்லாரோட யார் என்னென்ன சொல்கிறாலோ அதெல்லாம் நானும் வேண்டிப்பேன் எல்லாருக்கும். ஏன்னா நம்ம பண்ற இதுவே வந்து லோகக்ஷேமத்துக்காக தான், நமக்கு மட்டும் கிடையாது. நம்ம பண்ற குரு பூஜையோ இதோ எல்லாருக்கும் சேர்த்து தானே. அப்போ என்னாச்சு, ஒரு அந்த பொண்ணுக்கு வந்து என்ன இருக்கு, ஒரு ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் வந்து பனிக்கூடம் உடைஞ்சு அவளுக்கு வந்து ராத்திரி 1:30 மணிக்கு வந்து செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ணியிருக்கா. இது பாருங்க, அந்த பொண்ணு சொல்றா, இது அப்புறம் வந்து சொல்றா எங்ககிட்ட, அன்னைக்கு இந்த மாதிரி கிளம்பும்போது அவ அம்மா வந்து துணிமணி எடுத்து வச்சிருந்தியா, அதை எடுத்து வச்சிருந்தியான்னு கேட்கலையாம். அப்பாவோட போட்டோ எடுத்து வச்சிருந்தியா அப்படின்னு கேட்குறான். எப்படி இருக்கு, எங்க டெலிவரிக்கு போகும்போது அவ கிறிஸ்டியன், அவ போகிறது செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ், கையில அங்க எடுத்துன்னு போய் பெரியவாளை வேண்டிட்டு உட்காந்துரு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்காவா. மறுநாள் பார்த்தேன்னா மறுநாள் காலையில் எனக்கு ஒரு 6:30 மணி இருக்கும் ஃபோன் பண்ணினான். அண்ணா இந்த மாதிரி அந்த குழந்தை பேர் பிரின்சின் பேர், அது மாதிரி பனிக்கூடம் உடைஞ்சிருக்கு, ஆனால் வழி வரல, டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணுங்கிற, நீங்கள் வந்து பெரியவாள்கிட்ட வேண்டிக்கோங்கண்ணா அப்படின்னு சொன்னா. இப்போதைக்கு டெலிவரி ஆகாது அப்படின்னு டாக்டர் சொல்றா, நீங்க வேண்டிக்கோங்க, அப்பா கிட்ட வேண்டிக்கோங்க. அவ பெரியவாள்லாம் அவளுக்கு தெரியாது, அப்பான்னு தான் சொல்லுவா. அப்பா கிட்ட வேண்டிக்கோங்க, அப்பா கிட்ட வேண்டிக்கோங்கன்னு தான் சொல்லுவா. அப்போ என்னாச்சு, நான் வந்து சரின்னு உடனே வந்து நம்மளோட இது வந்து கை காலால் மிண்டு வீடிட்டு ஒரு 10 ரூபாய் எடுத்து பெரியவாள்கிட்ட வச்சுட்டு, பெரியவாளே குழந்தையும் வந்து நன்னா இருக்கணும், நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டேன். பார்த்தேன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸ், ஒரு 9:30-7 மணிக்கு இது எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஒரு 9:10 மணிக்கு எனக்கு வந்து திருப்பி ஃபோன் பண்றா, அண்ணா ஆண் குழந்தை பிறந்திருக்கு, நார்மல் டெலிவரி. அதை விட என்ன இன்னும் நினைச்சோம்னா, உங்ககிட்ட பேசிட்டு நான் அந்த டெலிஃபோனை வச்சேன், அந்த மினிட்லேருந்து வந்து அவளுக்கு பெயின் வர ஆரம்பிச்சுட்டு இன் 2 ஹவர்ஸ்ல வந்து அவளுக்கு நார்மல் டெலிவரியில ஆண் குழந்தை பிறந்திருக்குண்ணா. இதோட இன்னொன்னு என்கிட்ட சொல்றேன், முதல்ல உங்களுக்கு தான் நான் சொல்றேன், அப்பாட்ட சொல்லிடுங்கோ, நன்றி சொல்லிடுங்கோ. நான் இன்னும் இனிமேதான் வந்து அந்த அவ ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லணும், அந்த குழந்தையோட ஆத்துக்கார்ட்டையும் சொல்லணும், யாரு அவ பொண்ணோட வீட்டுக்கார்ட்டையும் சொல்லணும், மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லணும். எங்களுக்கு தான் முதல் கால் பார்த்தீங்கன்னா, அது எங்களுக்கு இல்ல, பெரியவாளுக்கு நன்றி சொல்லுது. இது பெரியவாளோட லீலைகள் பாருங்க. இது வந்து எப்படிங்கிறத நீங்க, இது நமக்கு மட்டும் இல்லை, இது வந்து யாரா இருந்தாலும் அவர் வந்து எல்லாருக்கும் ஒருத்தர் தான். இது குருங்கிறது எல்லாருக்கும் ஒருத்தர் இதுதான். ஒரு நாளைக்கு என்னாச்சு, அந்த லேடியே வந்து எங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ஒரு நாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணினா, இந்த மாதிரி அண்ணா அவா வீட்டில் யாரோ ஒரு குடியிருக்கா. அவா என்னன்னா, அவா ரிலீஜன் கிடையாது, அவா வேற ஒரு ரிலீஜன். ஒரு 20 வயசு பொண்ணான். அவளுக்கு வந்து அந்த என்ன பண்ணியிருக்கா, அந்த கேரிங்காக இருந்திருக்கா. 5th மந்த்து இதில் செக்கப்பு போனப்போ வந்து மூமெண்ட் இல்லை, குழந்தையோட மூமெண்ட் இல்லை. அதனால இந்த லேடி வந்து கூட்டிட்டு அதே செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. போகிறப்போ அவள் சொன்னாலாம் ஏதாவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது வந்து எப்படின்னா, அந்த குழந்தை வந்து உள்ள வந்து மூமெண்ட்டே இல்லை அப்படிங்கிற ஒரு இது அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னாச்சு, சரி எனக்கு ஆனால் அதை வந்து அவளுக்கு வந்து ஒரீடு. ஸோ நான் என்ன பண்ணேன், என்கிட்ட சொன்னால் நான் உடனே இது பண்ணி, நான் எப்போதும் என் போல நமக்கு எல்லாரும் ஒன்று தானே, யாராக இருந்தால் என்ன,
பெரியவா வந்து டிவோட்டி தானே, அவளும் ஒரு இதாக இருக்கா, பக்தர்கள். அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், இங்கே வந்து திருப்பி வந்து நான் கைகால் அலுமிட்டு விபூதி இட்டுண்டு பெரியவாகிட்ட ஒரு 10 ரூபா எடுத்து பெரியவா தயவு செஞ்சு அந்த வேண்டிட்டேன், தாயும் செய்யும் நல்லா இருக்கணும், குழந்தை நல்லபடியாக இருக்கணும், 2 உயிரையும் காப்பாற்றிருக்கோம் பெரியவா அப்படின்னு. அப்போது எனக்கு ஒரு அசரீரி மாதிரி ஒரு ஒரு நான் தான் சொன்னேன் இல்லையா, இது வந்து அந்த எப்படின்னு தெரில, அந்த ஜிஆர் மாமாவோட எஃபெக்ட். எனக்கு வந்து இல்லைடா ஒரு உயிரை தாண்டா காப்பாற்ற முடியும் அப்படின்னு எனக்கு பெரியவா சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படியே ரொம்ப ஷாக்கு. ஆனால் என்ன பண்ணினேன், உடனே எனக்கு ஒரு பிளான் பி மாதிரி, எனக்கு ஆப்ஷன் பி மாதிரி, பெரியவா அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த பெரிய உயிரையாச்சும் காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டின்ட்டு நான் வந்து உடனே மாலா கிட்ட, என் ஒய்ஃப்கிட்ட இது மாதிரி மாலா இது மாதிரி பெரியவா சொல்கிறா அப்படின்னு. ஐயோ நம்ம வேண்டிக்கலாம், அவர் என்ன பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா. ஆனால் அவாகிட்ட போய் நம்ம இதை சொல்ல முடியுமா? அவாகிட்ட திருப்பி ஃபோன் பண்ணால் நான் சொன்னேன், இது மாதிரி அப்பா கிட்ட வேண்டினேம்மா, நல்லபடியாக நடத்துகிறேன்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன், காப்பாற்றுறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டேன். இது பாருங்கள், இது காலையில் ஒரு 7:30 மணிக்கு நடந்தது, 7:30க்கு. மத்தியானம் ஒரு 12:30 1 மணி இருக்கும். எனக்கு வந்து அந்த லேடி ஃபோன் பண்ணி, எனக்கு அந்த வேறு ரிலீஜனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா குழந்தை வந்து நார்மல் டெலிவரினா, குழந்தை பிறந்துருத்துன்னா, குழந்தை ரொம்ப நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொன்னான். எங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஷாக், ஒரு பக்கம் அளவு கடந்த சந்தோஷம். ஏன்னா எனக்கு என்னன்னா, நான் வேண்டின்றதை பெரியவா வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. ஏன்னா 2 உயிரும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி வேண்டினேன். 5.5 மாச குழந்தை. ஆனால் ஒரு பக்கம் எங்களுக்கு வந்து ஒரே ஷாக், என்ன 5.5 மாச குழந்தை எப்படி வந்து நார்மல் டெலிவரியிலே வெளியில் வரும் அப்படின்னு ஒரு இது. ஆனால் டெலிவரி ஆகி வந்துடுத்து, வந்து குழந்தை நன்னா இருக்குண்ணா, இன்குபேட்டரில் வச்சிருக்கா அப்படின்னு சொன்னா. ஏன்னா அது வந்து ப்ரீமெச்சூர் பேபி இல்லையா, அதனால வச்சிருக்கா. ஒரு அரௌண்ட் 6 months நினைக்கிறேன், 5-6 months வரை எக்ஸாக்ட். ஸோ பார்த்தேன்னா வச்சிருக்கான்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் பெரியவாள்கிட்ட போய், பெரியவா ரொம்ப நன்றி பெரியவா அப்படின்னு சொல்லி பெரியவாள்கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட என்னோட நன்றி தெரிச்சுட்டு பார்த்தேன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பெரியவா எங்களை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நம்ம எல்லாரையுமே வந்து இது பண்றார் இல்லையா, அருள் பாலிக்கிறார். ஒரு மாதிரி அவரோட இது காப்பாத்துறார், எல்லாரையும் காப்பாத்துறார். என்ன அதனால சரி அப்பாத்தெல்லாம் அன்னைக்கு நாங்கள் நார்மலாக கொஞ்சம் எங்கள் ஏரியாலேயே லேட்டாக தூக்க போகிறது நாங்கள் தான். வாசலில் அன்றைக்கி மார்கழி மாதமா சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். வாசலில் வாசல் தெளித்து இது பண்ணி அது ராத்திரி இது பண்ணிவிட்டு வாசலில் நின்றுக்கணும். அப்போது பார்த்தேன்னா ஒரு சைலண்ட்டாக ஒரு ஆம்புலன்ஸ் அன்றைக்கி ராத்திரி இப்படி போச்சு. எங்கள் ஆத்தி ஏத்தாத்து வாசலில் நின்றுது. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஆம்புலன்ஸ்லேருந்து குழந்தைய அப்படி கையில் வச்சுட்டு இறங்கினோன்னா இது மறுநாள் நடந்தது. மறுநாளைக்கு ராத்திரி குழந்தை வச்சு நான் சொன்னேன், என்னது நேத்திக்கு தான் பார்த்தா வேறு யாரும் இறங்கலை, ஒருத்தர் குழந்தைய மட்டும் வச்சு இறங்கினார், அந்த பொண்ணும் இறங்கலை, ஒன்றும் இல்லை. திடீர்னு தோணிச்சு, என்னது நேத்திக்கு தானே குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னால், அதுவும் ப்ரீமெச்சூர் பேபின்னு சொன்னால் இன்குபேட்டரில் இருக்கணும், எதுக்கு இங்கே தூக்கி வந்திருக்கா, எங்கே அவளை காணும், அதுவும் குழந்தைய பணியில் வச்சு நிற்கிறாரேன்னு நான் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்து மனசு பதபதிச்சது, என்னடா இப்படி வச்சு நிற்கிறாளே. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆம்புலன்ஸ் திருப்பி வந்தது. எங்கள் ஆத்து வாசல் வரும்போது அந்த டிரைவர்கிட்ட கேட்டேன். டிரைவர் சொன்னார், அந்த குழந்தை செத்து போயிடுது, குழந்தைய எடுத்துன்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு ஒரே எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பாருங்கோ, அந்த பொண்ணுக்கு வயிற்றில் வந்து மூமெண்ட்டே இல்லாத குழந்தைய ஒரு உயிர் பிச்சை கொடுத்து அதை வெளியில் கொண்டு இந்த மாதிரி இது பண்ணி அந்த நல்லபடியா டெலிவரி மாதிரி ஆகி அந்த பொண்ணுக்கும் டென்ஷன் இல்லாமல் ஏதோ இது பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரீமெச்சூர் பேபி அது இருந்தாலும் அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டார் அவர் இல்லையா. அது ஒரு அவள் நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகி அப்புறம் வந்துட்டா. அது ஏன்னா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு. அது இதில் வந்து இப்போ இது முடிஞ்சது, இந்த இது முடிஞ்சது. இது வந்து எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பெரியவா வந்து நம்மளை மட்டும் இல்லை, அவருக்கு வந்து ஜாதி மதம் பேதம் ஒன்றுமே கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், ஜாதி மதம் பேதம் ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லாரையும் வந்து காப்பாற்றுவார். எல்லாருக்கும் வந்து அவரை பொறுத்தவரை எல்லாரும் ஒன்று தான். அது வந்து நான் சொல்லணும்னு இல்லை. அவர் இதானப்போ சித்தியானப்போ எத்தனை பேர் அவங்க வந்து இது பண்ணினாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உலகிருந்த விஷயம் அது. எத்தனையோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயின்னு இருக்கா. அது இது வருது. அப்புறம் வந்து கமிங் பேக் டு என்னோட குரு பூஜையில் பார்த்தீங்கன்னா,
நான் எல்லாரும் நார்மலாக 9 வாரம் முடிஞ்சோன்னா முடிச்சிருவா அப்படிதான் 9 வாரம் தான் பண்ண சொல்லிடுறேன். ஆனால் எங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து நிறுத்தணும்னே தோணலை. சரி அப்படி நான் ஜிஆர் மாமா கிட்ட அடுத்த வாரம் பண்ணிட்டே இருக்கணும். எங்களுக்கு வந்து இன்னைக்கு 200 இந்த வாரம் 220வது வாரம் பண்றோம். இன்னைக்குமே எங்களுக்கு என்னன்னா இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும்னு தான் தோன்றது. ஒரு அந்த டே 1 எங்க ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணும்போது முதல் நாள் பூஜை பண்ணும்போது இருந்த அதே எந்தூசியாசம் உற்சாகம் எல்லாம் இன்னைக்கும் நாங்கள் அதே இதோட தான் பிரம்ம முகூர்த்தத்தை தான் பண்றோம். இப்போ என்னன்னா நம்பர் ஆஃப் குருஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கா. பெரியவா வந்து அதாவது எப்படின்னா பெரியவா மட்டும் இல்லைங்க, பெரியவா இருக்கா ஆதிசங்கரர்லேருந்து ஆதிசங்கரர் பெரியவா, அப்புறம் வந்து வியாசகுரு வியாசமுனிவர், அப்புறம் வந்து யோகிராம் சரத்குமார், ரமண பகவான், சிவன் சுவாமிகள், அப்புறம் ஷீரடி சாய்பாபா, ஞானானந்த சுவாமி, தபோவன சுவாமிகள், தபோவன தாத்தா சுவாமிகள்னு சொல்லுவா, அப்புறம் வந்து சிவன் சுவாமிகள், இத்தனை பேர் இருக்கா. எங்களுக்கு வந்து எல்லா குருவும் ஒன்று தான். அதனால நாங்கள் வந்து இன்னைக்கு அதுக்கு பேரே குரு பூஜை தான். அது பெரியவா பிரதானமாக இருக்காங்க, குலகுரு அவர் இருக்கார், எல்லாருமே இருக்கா. நாங்கள் வந்து எல்லாருக்கும் அஷ்டோத்தரம் சொல்லி நாங்கள் வந்து இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னொன்று என்னன்னா, நான் வந்து பெரியவா வந்து சொல்லியிருக்கா இல்லையா, இது கோ சம்ரட்சணம் வேத சம்ரட்சணம் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதனால என்னன்னா எனக்கு வந்து பெரியவாளோட இது எனக்கு இந்த வேத சம்ரட்சணம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரு பெரியவாளோட ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து இங்கே 2015 சஜ்ஜாபுரோட எங்கள் ஆத்து பக்கத்தாப்புல அங்கே நம்ம சம்பிரதாயான்னு சொல்லிட்டு ஒரு இது ஆரம்பிச்சிருக்காரு, வேத பாடசாலை. அதில் ஒரு 35 குழந்தைகள் இருக்குது. அது தவிர வந்து இதெல்லாமும் இருக்குது, மாடுகள் எல்லாமும் இருக்குது, கோஷாலை வேற வச்சுருக்கா. நான் என்ன பண்ணேன், இதை ஆரம்பித்தப்போ எனக்கு இதான் பெரியவா சொல்லுவோம், அது எப்படின்லாம் சொல்ல தெரியல எனக்கு. அவளுக்கு போய் உன்னால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதனால நான் என்ன பண்ணேன், மாதம் என்னால் முடிஞ்ச இதை வந்து நான் ஒரு பெருமைக்காக சொல்ல, நான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். நான் என்னென்னா மாதம் அவள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அரிசி பருப்பு க்ராசரிஸ் என்னென்னா, அப்புறம் வந்து காய்கறிகள், அப்புறம் வந்து கோஷாலைக்கு பழங்கள் எல்லாம் மாட்டு பழங்கள் இதெல்லாம் போய் மாதம் எவ்ரி மந்த்து லாஸ்ட் டே ஆஃப் த டே வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, மழை பெஞ்சுட்டு இருந்தது, என்னால் கொண்டு போய் கொடுக்க முடியாதனால அந்த வீக் வந்து சரி 2 நாள் கழிச்சு கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனால் வாங்கி வச்சிருக்கேன், ஆற்றுல எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடுக்க முடியல. வியாழக்கிழமை வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன். சங்கல்பம் பண்ணும்போது பார்த்தேன்னா நான் வந்து என்னால் வந்து சங்கல்பம் பண்ணவே முடியல. என்னமோ தடுக்கிறது என்ன தடுக்கிறது என்னன்னு தெரியல. அதுக்கு மேலே சொல்லவே வரல. மகாசங்கல்பம் பண்ணவே முதல்ல விநாயகர் பூஜை பண்ணிட்டு மகாசங்கல்பம் பண்ண போகிறேன், பெரியவாளுக்கு பூஜைக்கு குரு பூஜைக்கு பண்ணவே வரமாட்டேங்கிறது. என்னால் சொல்லவே முடியல. என்னன்னு பார்த்தா கண்ணை மூடிட்டு எதேச்சும் அப்படி ஜஸ்ட் கண்ணை மூடின்னு பார்க்குறேன். பின்னாடி வந்து வாசல்ல வந்து கதவு சாத்தியிருக்கு. வாசல்ல வந்து யாரோ நின்று கதவை தட்டுற மாதிரி இருக்கு. பார்த்தேன்னா நானும் சரி இது ஏதோ பிரம்ம போல இருக்குன்னு நினச்சிட்டு நான் திருப்பி பூஜை பண்ண போகிறேன். ஆனால் என்னால் பண்ணவே முடியல. திருப்பி கண்ணை மூடினா உடனே யாரோ வந்து பாலப்பெரியவா கதவை தட்டுற மாதிரியே இருக்கு. வாசலில் நிற்கிறார், வந்து கையில் இதோட நிற்கிறார். எனக்கு ஒரே பயங்கர இதாக திகிச்சு போயிட்டேன். உடனே மாலா கிட்ட, மாலா வாசலில் பாலப்பெரியவா நிற்கிறா, கதவை தர அப்படிங்கிறேன். அவள் கதவை திறக்கிறா. எனக்கு தெரியுது என்னன்னா, பாலப்பெரியவா அப்படியே நடந்து உள்ளே வரா. உள்ளே வந்து இந்த இடத்துல நிற்கிறா. பார்த்தா இங்கே பார்த்தா புதுப்பெரியவா காலை நீட்டின்னு இங்கே உட்காந்துருக்காரு. நான் புதுப்பெரியவாட்ட சொல்கிறேன், இங்கே தான் எனக்கு வந்து மகாபெரியவா வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி ஏப்ரல் 2020 அந்த இது பண்ணும். ஏப்ரல் 2020 எனக்கு வந்து முதல்ல பூஜை பண்ணினப்போ எனக்கு வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறேன். உடனே பக்கத்தாப்புல நான் இங்கே உட்காந்துக்கிறேனே பக்கத்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தாப்புல இந்த இடத்துல உட்காந்துட்டு காலை நீட்டிட்டு உட்காந்து நல்லா சிரிக்கிறார் புதுப்பெரியவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவர் அங்கே பார்த்தா பக்கத்தாப்புல வந்து பாலப்பெரியவா வந்து அங்கே நின்றுட்டு இருக்கா. எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஒய்ஃப்ட்ட மாலாட்ட சொல்கிறேன், மாலா 3 பெரியவாளும் நம்ம பார்த்துல
இங்கே பார்த்தா இங்கே இப்போ பெரியவா உட்காந்துருக்க இடத்துல பார்த்தா பெரியவா வந்து பிரம்மாண்டமாக என்ன விஸ்வரூப தரிசனத்தில் கால் மட்டும்தான் தெரியுது. மகா பெரியவா உட்காந்துருக்கா. 3 பெரியவாளும் எனக்கு என் கண்ணுக்கு வந்து எங்கள் ஆற்றுல இந்த ஆற்றுல இந்த ஆற்றுல இந்த ஆற்றுல எங்கள் ஆற்றுல சொல்கிறது இது குரு கிரகம் தான் இங்கே வந்து இருக்கா, இங்கே வந்து நிற்கிறா. நான் அப்புறம் மாலா கிட்ட சொன்னேன், வா மாலா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னே. நான் அப்புறம் இவளை கூப்பிட்டு தோடகாஷ்டகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணினோம். தோடகாஷ்டகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணி அப்புறம் எனக்கு நான் மாலா அவன் சொன்னால் 3 பேர் வந்திருக்கா ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துன்னு வந்து அங்கே கொண்டு வந்து வச்சாயோ. ஏன்னா எங்களுக்கு ஒரு இது இல்லையா, அது பெரியவாளா வந்திருக்கா ஆற்றுல வந்திருக்கா கொடுக்கணும்னு பாலை கொண்டு வந்து கொடுத்துட்டு உடனே ஜெய் சங்கர ஹரஹர சங்கர சொன்னோம். ஜெய் சங்கர ஹரஹர சங்கர சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அவ 3 பேரும் என் கண்ணுக்கு நன்னாவே தெரிஞ்சாங்க 3 பேரும். சரி அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தென் நான் உட்காந்து பெரியவா இங்கேருந்தால் நான் பெரியவாட்ட உத்தரவு வாங்கிட்டு நான் வந்து பெரியவா பூஜை பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பாருங்க நான் அப்புறம் பெரியவாள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். என்னால் இந்த வாரம் கொண்டு வந்து கொடுக்க முடியல பால பெரியவாள்கிட்ட எனக்கு. ஏன்னா அவர் வந்து பெட்ஷீட் எடுத்துன்னு வரவங்க அந்த பாடசாலை குழந்தைகளுக்கு கொடுக்காம நம்ம வந்து இந்த வாரம் விட்டுட்டோமேங்கிறது எனக்கு ஒரு மனசில் ஒரு கில்ட்டி கான்ஷியஸ். நான் உடனே பெரியவாள்கிட்ட வந்து மன்னிச்சுங்க பெரியவா அப்படின்னு. அப்புறம் பார்த்தேன்னா அவள் காணும். அவளை நான் வந்து பெரியவாளை உட்காந்துட்டு இங்கே வந்து நான் பூஜை ஆரம்பித்தேன், பூஜை பண்ணிட்டு இருந்தேன். இதில் என்னென்னா அவர் பூஜை பண்ணும்போதெல்லாம் பார்த்தாக்க திரும்ப அந்த இடத்துல எல்லாம் திரும்ப பூவை போடுவாங்க. நான் வந்து என்ன சுவாமி விக்கிரகம்லாம் இங்கதான் என்ன அறியாம நடந்திருக்குது. சுவாமி விக்கிரகம் அங்கதானே இருக்கு, நீங்க என்ன அங்க பூ போடாம இங்க? என் கண்ணுக்கு அவ வந்து தெரியல. என்ன நீங்க தரையில இப்படி போடுறீங்களே பூவேன்னு நான் கேட்டேன். உடனே அவ சொல்ல, இல்ல அங்க பெரியவாளாம் உட்கார்ந்துருக்கா, நான் தரையில போடல அவ மேல போடுறேன் அப்படின்னு. அவர் கண்ணுக்கு அவெல்லாம் தெரிஞ்சிருக்கா. எனக்கு என்னன்னா பாருங்க, நாம் இங்க போடாம அவ 3 பேரும் இங்க உட்காந்துருக்காளே அவளுக்கு போட்டு இருக்கேன் நான். என்ன அறியாம நடக்கிறது இதெல்லாம் என்ன அறியாம நடக்கிறது பார்த்தல. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நான் அப்புறம் என் மனசார வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன், இந்த மாதிரி இந்த வாரம் கொண்டு போய் போடுவேன். ஆனால் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கரெக்டாக 30ஆம் தேதி கொண்டு போய் கொடுத்துருவேன். நான் இந்த 2 நாளைக்கு முன்னாடியே கொண்டு போய் கொடுத்துருவேன். அப்புறம் பூஜை பண்ணிட்டு இருந்தேன், நல்லபடியா இதாச்சு. அப்புறம் பார்த்தேன்னா அந்த முருகன் शङ्कर पालय मां शङ्कर गुरुवे शरणं शरणं मङ्गलनायक शरणं शरणं शिवरूपे मम शरणं शरणं शक्तिरूपे मम शरणं शरणं हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय मां विष्णुरूपे मम शरणं शरणं लक्ष्मीरूपे मम शरणं शरणं हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय मां ब्रह्मरूपे मम शरणं शरणं सरस्वतीरूपे शरणं शरणं हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय मां